ஹலோ வணக்கம் அண்ட் நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இது நம்மளுடைய 10th எபிசோடு. இந்த எபிசோடில் நம்ம பேசிக் வேர்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஆனால் பேசிக் வேர்ட்ஸ்லேயே சில நியூ வேர்ட்ஸ் நம்ம இன்னைக்கு கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் லாங்குவேஜை ட்ரான்ஸ்லேட் பண்ணி எப்படி ஹிந்தி ஈஸியாக பேச கற்றுக்கலாம் அப்படின்றது தான் நம்மளோட டாபிக் இன்னைக்கு. ஸோ கம்மா லெட் அஸ் ஸ்டார்ட் வித் பேசிக் வேர்ட்ஸ் பார்ட் 10. இது நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்லைட். நம்மளோட ஃபர்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா வீடு. வீடு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. வீடு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மக்கான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? வீடு அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மக்கான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மேசை. மேசை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மேசை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ வீடு அப்படின்னா ஹிந்தியில் மக்கான் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மேசை அப்படின்னா ஹிந்தியில் மேஸ் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா தோட்டம். தோட்டம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. தோட்டம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பகீச்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. தோட்டம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பகீச்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா மரம். மரம் அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மரம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ மரம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ தோட்டம் அப்படின்னா ஹிந்தியில் பகீச்சா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. மரம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பேடு அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா பழம். பழம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. பழம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஃபல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ பழம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. பழம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் ஃபல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா காய்கறி. காய்கறி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சப்ஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ காய்கறி அப்படின்றது தமிழ் வார்த்தை. காய்கறி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சப்ஜி அப்படின்ட்டு சொல்லுவாங்க. பழம் அப்படின்னா ஃபல், காய்கறி அப்படின்னா சப்ஜி. ஓகேங்களா? ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கான்டெக்ஸ்ட் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது வீடு அப்படின்னா ஹவுஸ், மேசை அப்படின்னா டேபிள், தோட்டம் அப்படின்னா கார்டன், மரம் அப்படின்னா ட்ரீ, பழம் அப்படின்னா ஃப்ரூட் அண்ட் காய்கறி அப்படின்னா வெஜிடபிள். ஸோ இந்த எல்லா வேர்ட்ஸுமே இங்கிலீஷில் எதுக்காக கொடுத்துருக்கேன் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் வந்து இது இங்கிலீஷில் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா அரிசி. அரிசி அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. அரிசி அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அரிசி அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. அரிசி என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சாவல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா மசாலா. மசாலா அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. மசாலா என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் மசாலா தான் சொல்லுவாங்க. எந்த ஒரு டிஃப்ரென்ஸுமே வந்து கிடையாது. நம்ம எப்படி தமிழில் மசாலா அப்படின்ட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி வந்து ஹிந்திலையும் நம்ம வந்து எந்த ஒரு டிஃப்ரென்ஸ் இல்லாமல் மசாலா தான் வந்து நம்ம இங்கே ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை. சர்க்கரை அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. சர்க்கரை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் சீனி அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்வோம். ஓகேங்களா? ஸோ சர்க்கரை அப்படின்றது தமிழ் வார்த்தை. சர்க்கரை அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் சீனி அப்படின்ட்டு வந்து நம்ம இங்கே சொல்வோம் ஹிந்தியில். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா உப்பு. உப்பு அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. உப்பு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நமக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உப்பு அப்படின்றது தமிழ் வார்த்தை. உப்பு என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் நமக் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த 4 வேர்ட்ஸ் என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரொவிஷன் அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? அதாவது அரிசி அப்படின்னா வந்து ரைஸ், மசாலா அப்படின்னா ஸ்பைசஸ், சர்க்கரை அப்படின்னா சுகர், உப்பு அப்படின்னா வந்து சால்ட். ஓகேங்களா? ஸோ இந்த 4 வேர்ட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதாவது குக்கிங்க்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்க்ரீடியன்ஸ் இல்லையா? இந்த 4 திங்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா எப்பயுமே நம்ம கிச்சனில் கண்டிப்பாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ குக்கிங்க்கு ரொம்ப மெயினான இன்க்ரீடியன்ஸ் இந்த 4மே இல்லைங்களா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்லைடை பார்க்கலாம்.
நெக்ஸ்ட் ஸ்லைட்ல நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வேர்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா உன் அப்படின்றது தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தேரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உன் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தேரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உன் அப்படின்ற வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம ஒரு பர்டிகுலர் திங், அதாவது ஒரு பர்டிகுலர் பொருள் வந்து ஒருத்தவங்க கிட்ட கொடுக்கும்போது, அப்படி இல்லைன்னா கேட்கும்போது, ஓகேங்களா? ஸோ இது உன் பென்சில், இது உன் நோட், இது புக் அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது வந்து, அதாவது ஒரு பர்டிகுலர் திங் நம்ம ஸ்பெசிஃபிக்காக வந்து நம்ம கொடுக்கும்போது நம்ம இந்த அதாவது இந்த தேரா அப்படின்ற ஒரு வேர்ட், நம்ம ஹிந்தி வேர்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்ட் பார்த்தீங்கன்னா உனது அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. உனது என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தும்ஹாரா அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உனது அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தும்ஹாரா அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உனது அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை எப்போ யூஸ் பண்ணுவோம், அதாவது தும்ஹாரா எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இது வந்து நம்ம ஒருத்தவங்க கிட்ட வந்து ஒரு பர்டிகுலர் திங் கொடுக்கும்போது, ப்ளஸ் வந்து ஒரு கொஷன் கேட்கும்போது, அதாவது இது உனதா அப்படின்ட்டு நம்ம வந்து கேட்கும்போது, கொஷன் பண்ணும்போது இந்த தும்ஹாரா அப்படின்றது வந்து நம்ம இங்கே அந்த வார்த்தை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்படி, அதாவது தேரா அப்படின்ட்டு வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒருத்தவங்க கிட்ட ஒரு பர்டிகுலர் பொருள் கொடுக்கும்போது நம்ம யூஸ் பண்ணுவோம். அதே வந்து உனது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்க கிட்ட அந்த பர்டிகுலர் பொருள் வந்து கொஷன் பண்ணும்போது நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ணுவோம். உனதா அப்படின்ட்டு கேட்கும்போது, அதாவது தும்ஹாரா அப்படின்ட்டு வந்து இங்கே சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வேர்டு பார்த்தீங்கன்னா தமிழ் வேர்டு உனக்காக. உனக்காக அப்படின்றது வந்து தமிழ் வார்த்தை. உனக்காக அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தும்ஹாரே லியே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உனக்காக அப்படின்ற தமிழ் வேர்டுக்கு ஹிந்தியில் நம்ம தும்ஹாரே லியே அப்படின்ட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்காக. உங்களுக்காக அப்படின்றது தமிழ் வார்த்தை. உங்களுக்காக என்ற தமிழ் வார்த்தைக்கு நம்ம ஹிந்தியில் ஆப்கே லியே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ உனக்காக அப்படின்னா தும்ஹாரே லியே, உங்களுக்காக அப்படின்னா வந்து ஆப்கே லியே. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸ்க்குமே வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, இப்போது ஜென்ரலாக நம்ம ஃபெஸ்டிவல் டைம்ஸில் ஏதாவது பண்டிகை அப்படின்ட்டு வரும்போது நம்ம நிறைய ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா? ஸோ நம்ம வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் எடுப்போம். அதாவது நம்மளுடைய சிஸ்டர்ஸ், நம்மளுடைய பிரதர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஷாப்பிங் பண்ணுவோம் இல்லைங்களா? நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுத்துகிட்டு வருவோம். ஓகேங்களா? ஸோ அது வந்து நம்ம கொடுக்கும்போது இது உனக்காக அப்படின்ட்டு நம்ம கொடுப்போம். அதாவது இது தும்ஹாரே லியே அப்படின்ட்டு நம்ம சொல்லி கொடுப்போம். ஓகேங்களா? ஸோ இந்த தும்ஹாரே லியே அப்படின்ற வேர்டு எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம பிரதர்ஸ், சிஸ்டர்ஸ் அவங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது நம்ம தும்ஹாரே லியே அப்படின்ட்டு நம்ம வந்து இந்த யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதே எக்ஸாம்பிளோட இந்த வேர்டை நம்ம உங்களுக்காக அப்படின்றது எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய எல்டர்ஸ் கிட்ட நம்ம அந்த திங்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போது, அதாவது இது உங்களுக்காக அப்படின்னு நம்ம கொடுக்கும்போது நம்ம ஆப்கே லியே அப்படின்ற வார்த்தை வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ ஜென்ரலாகவே வந்து நம்மளுடைய எல்டர்ஸ், நம்மளுடைய பேரண்ட்ஸ் கிட்ட வந்து நம்ம உங்களுக்காக அப்படின்றது வந்து நம்ம, அதாவது ஆப்கே லியே அப்படின்ற வேர்ட் வந்து நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே எஸ்பெஷலி ஆப் அப்படின்ற வார்த்தை வந்தாவே வந்து இட் இஸ் வித் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ அந்த ஆப் அப்படின்ற வார்த்தை வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஸ்பெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு 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 மரியாதையாக வந்து நம்ம வந்து அவங்க கிட்ட பேசும்போதோ ஒரு பொருள் கொடுக்கும்போது வந்து இந்த வேர்ட் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த 4 வேர்ட்ஸ்மே நான் ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்றது மேலே கொடுத்துருக்கேன். டிஃப்ரென்ஸ் அப்படின்றது ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக நான் இங்கே கொடுத்துருக்கேன். அதாவது அப்படின்னா அதே உனது அப்படின்னா வந்து யோர்ஸ். ஓகே, உனக்காக அப்படின்னா ஃபார் யூ, உங்களுக்காக அப்படின்னாலும் வந்து இங்கே ஃபார் யூ அப்படின்ட்டு தான் வந்து நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ நம்மளோட நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா இழுது பக்கம். இழுது பக்கம் அப்படின்றது தமிழ் வார்த்தை. இழுது பக்கம் என்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பாயே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இழுது பக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் பாயே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் தமிழ் வேர்டு பார்த்தீங்கன்னா வலது பக்கம். வலது பக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தாயே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. இடது பக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு பாயே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. வலது பக்கம் அப்படின்ற தமிழ் வார்த்தைக்கு ஹிந்தியில் தாயே அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ரெண்டு வேர்ட்ஸுமே என்ன ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சின்ன எக்ஸாம்பிள் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடது பக்கம்,
லெஃப்ட் ஹேண்ட் சைடு வலது பக்கம் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்ட்டு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது ரெண்டுத்துக்குமே ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போ புதுசாக நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போகிறோம், ஆனால் நம்மளுக்கு வந்து அதுக்கு அட்ரஸ் எக்ஸாக்டாக தெரியல அப்படின்ட்டு பார்க்கும்போது நம்ம ஏதாவது ஒரு லேண்ட்மார்க் வச்சு நம்ம வந்து கேட்போம் இல்லைங்களா? அது வந்து அந்த லேண்ட்மார்க்கு இடது பக்கம் இருக்கா, அதாவது பாயே பாயே சைடில், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கா, இல்லைனா வலது பக்கம் இருக்கா, அதாவது ரைட் ஹேண்ட் சைடு தாயேல இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து கேட்போம் இல்லைங்களா? ஸோ அந்த டைமில் வந்து நம்ம இந்த 2 வேர்ட்ஸ்மே வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அதாவது இடது பக்கம் அப்படின்னு பார்க்கும்போது பாயே, வலது பக்கம் அப்படின்ட்டு பார்க்கும்போது தாயே. ஓகேங்களா? ஸோ இந்த எபிசோடில் நம்ம இன்னைக்கு இவ்வளோ தான் பார்க்க போகிறோம், இவ்வளோ தான் கற்றுக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய யூடியூப் வீடியோஸை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ எங்களுடைய யூடியூப் வீடியோஸ், அதாவது எங்களோட ஃபர்ஸ்ட் எபிசோட்ஸ்லேருந்து எல்லாமே வந்து பாருங்கள். நம்ம 1 to 9 எபிசோட்ஸோட லிங்க்ஸ் எல்லாமே வந்து கீழே கொடுக்க போகிறோம். எல்லா எபிசோட்ஸுமே வந்து பாருங்கள். ஓகேங்களா? ஸோ ஸ்போக்கன் ஹிந்தி சீக்கிரமாக வந்து கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எஸ்பெஷலி இந்த லாங்குவேஜ் லேர்ன் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு தான் வந்து அந்த மோட்டிவில் தான், அதாவது சீக்கிரமாக கற்றுக்கணும் அப்படின்ற மோட்டிவில் தான் வந்து நாங்கள் இந்த சேனலில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே வர வீடியோஸ், அதாவது நிறைய ஆப்போசிட்ஸ், நிறைய பேசிக் வேர்ட்ஸ், நிறைய கான்வர்சேஷன்ஸ் எல்லாமே வந்து நாங்கள் கொண்டு வர போகிறோம். ஓகேங்களா? ஸோ எங்கள் யூடியூப் வீடியோஸ் எல்லாமே பாருங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ உங்களை வந்து மீண்டும் நான் நெக்ஸ்ட் எபிசோடில் சந்திக்கிறேன். ஓகேங்களா? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை ஷோ. தேங்க்யூ, தன்யவாத் அண்ட் பாய்.